Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் அரிசி, பால், உருளைக்கிழங்கின் உற்பத்தியும் விநியோகமும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் நிலையில், மறுபக்கம் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒருவேளை உணவுக்காக மக்கள் அல்லாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஜெர்மனியில் கடந்த ஆண்டு 25 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உருளைக்கிழங்கு உற்பத்தி அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக போதிய விலை கிடைக்காததால் குறிப்பிட்ட விநியோக தளங்களில் அவை இலவசமாகவே வழங்கப்படுகின்றன. பதப்படுத்தும் திறனையும் தாண்டி விநியோகம் அதிகமாக இருப்பதால் உருளைக்கிழங்கு குடோனில் தூங்கி கிடக்கிறது. அது மட்டுமன்றி விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை பயோகேஸ் ஆலைகளுக்கு விற்கவோ கால்நடை தீவனமாக வழங்கவோ கட்டாயப்படுத்தப்பட்டனர் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. ஜெர்மனி தவிர பெல்ஜியம், பிரான்ஸ் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளும் நல்ல விளைச்சலை பெற்றன. சீனா, இந்தியா மற்றும் கனடா விவசாயிகளும் அதிக உற்பத்தியை பெற்றுள்ளதால் ஐரோப்பிய விவசாயிகளுக்கு அதிகப்படியான உற்பத்தியை திசை திருப்ப எந்த சாத்தியமான ஏற்றுமதி சந்தையும் இல்லை. இதேபோன்று பிரிட்டனில் பால் உற்பத்தி அதிகரித்ததால் பால் விலை 25% குறைந்துள்ளதாகவும் லாபம் உற்பத்தியை விட 2% குறைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின. பசுக்களில் தினமும் பால் கறக்க வேண்டும் என்பதாலும் பால் பண்ணைகளை மூட முடியாது என்பதாலும் விநியோகத்தை குறைக்கும் திறன் குறைவாக இருப்பதால் விவசாயிகள் நெருக்கடியில் உள்ளனர். அமெரிக்காவிலும் விளைச்சல் கடந்த ஆண்டை விட 8% அதிகரித்திருக்கிறது. உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்த பிறகு அமெரிக்க விவசாயிகளிடம் ஏராளமான உபரி இருக்கும் என்று ஹை பிளைன்ஸ் ஜர்னல் தெரிவித்திருக்கிறது. ஆசியாவில், இந்தியாவிலும் பிற இடங்களிலும் அமோகமான அறுவடை காரணமாக உலகளாவிய அரிசி விலைகள் 8 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துவிட்டன என்று எஃப்டி தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் அதிகப்படியான விநியோகத்தை சமாளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதால் ஆப்பிரிக்கா மற்றும் மேற்காசியாவில் பசியால் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் ஆப்பிரிக்காவில் பசியால் வாடும் மக்களின் விகிதம் 20% தாண்டி 307 மில்லியன் மக்களை எட்டியது. அதே நேரத்தில் மேற்கு ஆசியாவில் 12.7% மக்கள், அதாவது 39 மில்லியன் மக்கள் பசியால் வாடியிருக்கலாம் என்று உலக சுகாதார அமைப்பு அறிக்கையில் கூறியிருக்கிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் 512 மில்லியன் மக்கள் நீண்டகால ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களில் 60% பேர் ஆப்பிரிக்கர்களாக இருக்கக்கூடும் என்றும் WHO கணித்திருக்கிறது. அதிக வருமானம் உள்ள நாடுகளை விட குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் ஆரோக்கியமான உணவின் விலை கடுமையாக உயர்ந்த நிலையில் ஆரோக்கியமான உணவை வாங்க முடியாதவர்களின் எண்ணிக்கை 2024இல் 545 மில்லியனாக அதிகரித்திருப்பதாக WHO தெரிவித்துள்ளது. இந்தியாவை தவிர்த்து குறைந்த நடுத்தர வருமான நாடுகளில் இந்த எண்ணிக்கை 2019இல் 79 மில்லியனிலிருந்து அதே காலகட்டத்தில் 869 மில்லியனாக உயர்ந்துள்ளதாக அறிக்கை தெரிவித்திருக்கிறது.